நான் சொன்னத பகாரா ரைஸ் சப்புந்தாங்க இருக்கும். இது சிக்கன் குழம்பு. அடுத்து நமக்கு காய் எதுவுமே இருக்கணும். அதனால் கோஸு, கேரட்டு, பீன்ஸ் போட்டு தேங்காய் போட்டு பொரியல். அதுதாங்க இன்றைக்கி நம்ம லஞ்ச் ப்ரிப்ரேஷன். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பகாரா ரைஸ் அப்படின்னு ஆந்திராவில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது தெலுங்கானாவில் பண்ணுவாங்க. அது பண்ண போகிறேன். அதுக்கு நான் இதுக்கு கொஞ்சம் நெய் தான் நிறைய போடணுங்க. எண்ணெயை விட ஃபுல்லாக நெய்லியே கூட பண்ணிக்கலாம் நீங்கள். நான் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். நான் நிறைய தான் நெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். ஒரு 200 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான். அதுக்கு சாஜீரா இது போடணுங்க. இந்த கருப்பாக இருக்கும் சீரகம், அதுதான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. 2 ஏலக்காய். இல்லை கொஞ்சம் பட்டை நிறைய போடுவாங்க மற்ற ஸ்பைசஸை விட. கொஞ்சம் இவ்வளோ போட்டிருக்கேன் நான் எடுத்துருக்கிற ரைஸ்க்கு. அப்புறமா இந்த ஸ்டார் அனாஸ் நான் ஃபுல்லு போடலை, ஏன்னா நான் கொஞ்சம் தானே எடுத்திருக்கேன் ரைஸ். அதனால் நல்லா இவ்வளோ இருந்தது. அது துண்டு துண்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் மெல்லிசா. அப்புறமா ஒரு பிரியாணி, 3 கிராம்பு, ஜாதிபத்திரி. இது கொஞ்சம் அப்படி பொரிஞ்ச உடனே வெங்காயம். இதுக்கு நிறைய வெங்காயம் தாங்க இதுக்கு போடணும். அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் தாங்க ஒரு டைப் ஆஃப் காட்டு இந்த ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அதுதான் இதுக்கு போட்டாச்சு. இதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகி அப்படியே இறங்கி குறைச்சலாக வரணும். அது வரைக்கும் தீயாமல் நல்லா வறுத்துக்கலாம். இது இதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் மட்டனோ சிக்கனோ கிரேவி மாதிரி பண்ணிப்பாங்க. தண்ணியாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணிக்கணும் அதுக்கு. அதுவும் நான் இப்போ பண்ண போகிறேன். சிக்கனு நான் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது இன்னும் நல்லா ப்ரௌனாக வரணும். ஒரு 5 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். இதில் இனி மிளகாய் தூள் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வெறும் இந்த பச்சை மிளகாய் காரம்தான். நல்லா சூடு ஜாஸ்தி ஆகிட்டு இது வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு ஆகிடுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி வதங்கின உடனே கொஞ்சம் கொத்தமல்லி. இது ஃபுல்லாக இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட நான் கடைசியில் லாஸ்ட்டில் ரைஸ் போட்டுக்கணுமா போடுவேன். அதே மாதிரி புதினா கொஞ்சம். என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை புதினா, ஆனால் நல்லா தான் இருக்குது. புதினா ஒன்றும் இதாகலை, ஸ்மெல்லெல்லாம் நல்லா தான் இருக்குது. ரைஸ் போட்டு இப்போது நான் வெந்நீர் விட போகிறேன் இதுக்கு. இதே ரைஸ் ஊற வச்ச அந்த தண்ணியை நான் சூடு பண்ணிக்கிறேன். நல்லா பாயில் ஆன அப்புறமா அதை தூக்கி இதில் போட்டுருவேன். ஏன்னா பிரியாணி இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் பண்ணுறச்ச நம்ம தண்ணி நல்லா ஹாட்டாக இருக்கணும். இது நம்ம தண்ணியை ஊற்றிட்டு பாயில் அரைச்சா நம்ம ஜென்ரலாக பிரியாணிக்கு பண்ணிக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாயில் அரைச்சி எடுத்து ரைஸை போட்டுடலாம். நம்ம இப்போ இதில் இன்னும் உப்பு போடலை. இந்த மாதிரி லைட்டாக வறுபட்ட உடனே ரொம்ப தீர மாதிரி இது பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட்டாக வறுபட்ட உடனே அழகாக ஒரு மாதிரி உங்களுக்கு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நெய்யெல்லாம் அதில் நல்லா போயிட்டு சேரட்டுங்க. இப்போ அந்த தண்ணியும் நல்லா பாயில் ஆகிட்டு வருது. இப்போ எடுத்து அந்த தண்ணியை நம்ம இதில்
ஊற்றிடலாம். இப்போ நான் 200 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். இது இந்த கிளாஸில். இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு 1க்கு 1.5 ஊற்றிடலாம். 1 1.5 கிளாஸ் ஊற்றிடலாம். கலந்து விடலாம். ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுடலாம். தெரியல, அந்த பக்கம் அந்த சைட்லலாம் இதை பெரிய ஃபேமஸாக பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரு கிரேவி பண்ணிப்பாங்க, நல்லதாக இருக்கும். நம்ம வீட்டில் இதை தான் பிடிக்குது. நம்மளுக்கு நார்மலாக பண்ணுற அந்த பிரியாணி தான். இதாய் வரட்டும். இது தண்ணி கொஞ்சம் சில பேர் இதில் லைம் கூட பிழிஞ்சிப்பாங்க. நான் பிழியலைங்க, யூஸ்வலாக பிழிய மாட்டாங்க. சில பேர் இப்போல்லாம் வந்துட்டு இதை அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. தக்காளியும் போட்டுக்கிறாங்க சில பேர் இப்போல்லாம். பட் எனக்கு தெரிஞ்சு பகாரா ரைஸ்ன்னு இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சிட்டு நான் திருப்பி இப்போ இது மேலே கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுடலாம் மேலாக்க. இல்லை வேறு எந்த ஃப்ளேவர்ஸும் இல்லைங்க. பட் நம்ம இந்த பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு அது கொஞ்சம் பெருசாக பிடிக்காது தான். இந்த கிரேவியோட சாப்பிட்றச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான். புதினாவையும் போட்டுடுறேங்க. போட்டுட்டு இப்படியே வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நான் ஒரு 7 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேங்க இதை. இப்போ இது 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இதை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டவ்வில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேங்க. இப்போ அதை எடுத்து இப்படி வச்சுட்டேன். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை போட்டுக்கிட்டு, கொஞ்சம் நெய் நிறைய பிடிக்கும், நல்லா தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுச்சு. இதில் மேலாக்க அப்படி போட்டுடலாங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சது. இது நல்லா கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுக்கிறேங்க. இப்போவே எடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா நான் காட்டுறத எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுறேன். கொஞ்சம் சோம்பு பொரியட்டும். அப்புறமா இதில் வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். வச்சுக்கலாம். வெங்காயம் வறுப்பட்ட உடனே நான் தக்காளி போட்டுறேன். தக்காளியும் வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம், வதக்கிக்கலாம். இந்த 3/4 கிலோ சிக்கனுங்க. இதை க்ளீன் பண்ணி அதுலேயே தயிர், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் ரெகுலர் தாங்க, ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் சமையல் இல்லை. இது நான் டெய்லி என்ன பண்ணுறேன், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இது, அதை உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. சிக்கனுக்கு தாளிப்பு போட்டுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க பேனு.
கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் இதுலேயும் போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக. சோம்பு போட்டுட்டு இந்த அரைச்சி வைத்த மசாலாவையும் போட்டுட்டு கொஞ்சம் பிரியாணி இலையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், ஊற்றிடலாம். மொத்தத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லியை போட்டு விட்டுக்கலாம். முடிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுடுறேங்க. இப்போ நம்ம வீட்டில் நான் சொன்னேன் இல்லைங்க, எப்பவுமே நம்மளுக்கு எது இருந்தாலும் நம்மளுக்கு காய் கம்பல்சரி. அதனால் கோஸு, கேரட்டு, பீன்ஸு போட்டு கதம்ப பொரியல் பண்ணி தேங்காய் துருவி விட்டுட்டேங்க. நான் சொன்னத பகாரா ரைஸ் சப்புந்தாங்க இருக்கும். இது சிக்கன் குழம்பு. அடுத்து நமக்கு காய் எப்பவுமே இருக்கணும், அதனால் கோஸு, கேரட்டு, பீன்ஸ் போட்டு தேங்காய் போட்டு பொரியல். இதுதாங்க இன்றைக்கி நம்ம லஞ்ச் ப்ரிப்ரேஷன்.